சிவகார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ரீசெண்ட் டைம்ஸில் நான் மீட் பண்ணி பேசின டைரக்டர்ஸ் யாருமே 182 கட்டை ஃபேஸ் பண்ணிருக்காங்களான்றது தெரியல எனக்கு. அது எப்படி சார் இருந்தது? இல்லை, நீங்கள் ஒரு பெரிய கொஸ்டினை வந்து ரொம்ப எளிமையாக கேட்குறீங்க. அதாவது என்னென்னா, நம்மளுடைய ஒட்டுமொத்த சிஸ்டமே அப்படி தான் இருக்குது. இந்தியாவுடைய சட்டமும் சிஸ்டமும் ஜனங்களுடைய வாழும் சூழலும் ரொம்ப விசித்திரமான விஷயம். ஸோ அதுக்குள்ளே இறங்கி நம்ம பார்த்தோம்னா அதோடைய முரண்கள் வந்து பயங்கரமான நகைப்புக்குரிய முரண். இதுக்கு நடுவில் தான் சினிமாவும் சென்சாரும் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அங்கேயும் இருக்குது. கலைங்கிறது வந்து ஒரு சுதந்திர வெளி. அங்கே வந்து எல்லாத்தையும் அத்துமீறாமல் விமர்சிக்கிறதுக்கான எல்லா இதுவும் உங்களுக்கு ரைட்ஸும் ஒரு கலைஞனுக்கு இருக்குது, ஒரு மனிதருக்கு இருக்குது. அப்படி அரசியல் பேசலாம் அப்படின்னா எதெல்லாம் பேசலாம், எதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கோடு இருக்குது. ஓகே, இதை பேசலாம், இதை பேசக்கூடாது, இதை பேசலாம், இதை பேசக்கூடாதுன்னு இருக்குது. ஸோ எல்லாமே மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. அதை கேள்வி கேட்பதற்கான கருத்து ரீதியாக நியாயபூர்வமாக விமர்சிக்கக்கூடிய, கேள்வி கேட்கக்கூடிய எல்லா ரைட்ஸும் மனிதர்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி 152 கட்டு இந்த படத்துக்கு நிறைய விஷயங்களை நம்ம மாற்றணும், நிறைய விஷயங்களை படத்தில் மாற்றணும். அவர் இப்போவும் சொல்லுவார், ப்ரொடியூசர் இப்போவுமே அவர் சொல்லுவார், அது முழுமையான படம் ஜிப்சி வந்திருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் சார் அப்படின்னு. அவருக்கு எப்போவுமே அந்த ஆதங்கம் உண்டு. ஜீவா வந்து அவ்வளவு நல்லா கோஆப்ரேட் பண்ணார். அவர் வந்து இந்த படத்துக்காக அவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸோட ஒர்க் பண்ணார். எனக்கு கம்ப்ளீட்டாக அந்த டேட்ஸ் கொடுத்து அவ்வளவு ட்ராவல் நீங்கள் படம் பார்த்துன்னு தெரிஞ்சிருக்கும். இப்படி ஒரு படம் இன்னைக்கு காலகட்டத்தில் இல்லையே நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன் சார். இந்த படம் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப கனெக்ட் ஆன படம். பிகாஸ் ஆஃப் த ஜான்ரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். பார்த்துட்டு இப்படி ஒரு படம் வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஜிப்சிக்கு அப்புறமா வந்துச்சா அப்படின்ற கேள்வி எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குது. அந்த ஸ்பேஸ் இன்னும் கிரியேட் ஆகாமல் இருக்குது. ஒரு ஹாலோனஸ் இருந்துகிட்டு இருக்குது. யாராவது ஒருத்தர் பண்ணுங்களேன், ஒரு பியூரான பொலிட்டிக்கல் ட்ராமா பேசக்கூடிய ஒரு ட்ராவல் சாகா, அந்த மாதிரி ஒரு ட்ராவல் பேஸ் பண்ண ஒரு படம் ரொம்ப நாளாக வரலையோன்ற ஒரு கேள்வி. ஸோ ஜிப்சி இட் another favorite film of mine. அதில் ஒரு ஷார்ட் பார்த்துட்டு பேசலாம். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எவ்வளோ தூரம்னு அக்யூரேட்டாக எனக்கு தெரியும்டா. ஆனால் ஒரு இதயத்துக்கும் இன்னொரு இதயத்துக்கும் எவ்வளோ தூரம்னு தான் என்னால் கண்டுபிடிக்கவே முடியலடா. ஐ ஆம் ஹாப்பிடா. பெரிய பெரிய பணக்காரனுங்க 5 ஸ்டார் ஹோட்டல் 7 ஸ்டார் ஹோட்டல்னு தான் பிள்ளைங்களுக்கு சொத்தை விட்டுட்டு போவானுங்க. நான் உனக்கு மில்லியன் ஸ்டார் ஹோட்டல் விட்டுட்டு போகிறேன். ஆனாடா உனக்கு ஒரு துணை வேணும் சார். இந்த சீன் பார்க்கும் பொழுது மிக்சட் எமோஷன்ஸ். அகெயின் அது உங்களோட கப் ஆஃப் டீ நான் பார்க்குறேன். நிறைய எமோஷன்ஸ் ஒரு சீன்ஸில் கேரி பண்ணுறது. இதில் கான்வர்சேஷன் ஆப்வியஸ்லி, ஆனால் அந்த கான்வர்சேஷனுக்குள்ளே ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது, ஒரு ஹியூமர் இருக்குது, ஒரு கேர் இருக்குது, ஒரு லவ் இருக்குது, ஹியூமனிட்டி இருக்குது, லைஃப் பற்றி இருக்குது. இவ்வளோ ஒரு கான்வர்சேஷனுக்குள்ளே இருக்குது. அவங்க சுத்தலை எதையும் காட்டலை, உட்காந்து பேசுகிறாங்க 2 பேர். இதுக்குள்ளே இவ்வளோத்தையும் அளக்கணுங்கும் போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்கிற விஷயம் உங்களோட லிட்ரேச்சர் சூஸிங் தான். அந்த லிட்ரேச்சர் நீங்கள் எந்த அளவுக்கு படித்து உள்வாங்கி இருந்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷனை இவ்வளோ என்கேஜிங்காக பண்ண முடியுன்ற ஜோன் இருக்குது. ஜிப்சி பற்றி நிறைய பேசுவோம். அதுக்கு முன்னாடி உங்களோட லிட்ரேச்சர் பிக்கிங், என்ன மாதிரி லிட்ரேச்சர்ஸ் படிப்பீங்க? லிட்ரேச்சர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? நான் வந்து இன்னைக்கு ரொம்ப வருத்தப்படுற ஒரு விஷயம் வந்து ரீடிங் ஹேபிட்லேருந்து இந்த ஜென்ரேஷன் ரொம்ப தள்ளி வருது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அதுக்காக நான் ரொம்ப பர்சனலாக வருத்தப்படுறேன். நிறைய நாட்கள் அதை பற்றி நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா வாசிப்புங்கிறது வந்து பர்சனலாக வாசிப்பு எதுக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தோணுது. ஒரு கேள்வி வருது. உண்மையிலேயே வந்து வாசிக்கிறவங்கள நீங்கள் தொடர்ந்து வாசிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லைஃப்பை பற்றின ஒரு புரிதல் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அது வந்து ஒரு மனிதனை வந்து அழகாக பக்குவப்படுத்தி அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு ஜென் சூழலை வந்து அவனுக்குள்ளே உருவாக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் ஒரு சமூகத்தை வந்து நீங்கள் சீர்படுத்துறது, ஒரு சமூகத்தை முழுக்க மாற்றுறது அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து தொடங்கும் அப்படின்னா ஒரு இதயத்தை சீர்படுத்துறதுலேருந்து தான் தொடங்கும். இப்போது நீங்களும் நானும் சரியான ஒரு மனிதர்களாக இருந்துட்டா இந்த சமூகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஒரு தனி மனிதன்லேருந்து தானே அது தொடங்குது. அப்போ ஒரு தனி மனிதனுடைய இதயத்தை சீர்படுத்துறதுக்கு மிக முக்கியமான தேவை வந்து லிட்ரேச்சரும் வாசிப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த எனக்கு பர்சனலாக ரீடிங் ஹேபிட் உருவானது அப்படிங்கிறது வந்து என்னோட அண்ணன் சரவணன்ட்டேருந்தும் யுகபாரதி அண்ணன்ட்டேருந்தும், அவங்க 2 பேரும் தான் இதை. அதனால நான் அவங்களுக்கு எப்போவுமே நன்றி கடன் பட்டவங்க நான் இருக்கேன். ஏன்னா நம்மளை வந்து
நம்மளை அறியாமலே மாற்றுறது எவ்வளோ பெரிய விஷயம் வந்துட்டு. ஸோ அதனால் அப்படி அந்த மாதிரி இந்த எனக்கும் லிட்ரேச்சருக்கும் ரொம்ப சிறிய வயதிலேயே இந்த தொடர்பு ஏற்பட்டுருது. அதன் பிறகு கம்யூனிஸ்ட் இயக்கத்தோடு இடதுசாரி தோழர்களோடு எனக்கு ஏற்பட்ட தொடர்பு ரொம்ப முக்கியமானது. அவங்க நமக்கு கொடுக்குற முதல் விஷயம் வந்து லிட்ரேச்சர் தான். உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து நமக்கு முதல்ல ப்ரெசென்ட் பண்ணுறது புத்தகங்கள் தான். ஸோ அப்படி வரும்போது 2 புக்கோட தான் வந்தீங்க. ஸோ வந்து புத்தகங்கள் வந்து எப்போவுமே என் கூடவே இருந்திருக்கு. புத்தகங்கள் நான் வந்து படித்து ரொம்ப சிறிய வயதில் இந்த ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் புத்தகங்கள் நிறையா இருக்குது. அந்த புத்தகங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் என்னை இயக்கிக்கிட்டு இருக்கு. ஸோ லிட்ரேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வாழ்க்கைக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு பர்சனலாக என்னை இந்த இடத்துல இருக்க வச்சிருக்கிறதுக்கு முதல் காரணம் லிட்ரேச்சர் தான். ஸோ அதனால் அதோடு சேர்ந்து தான் என்னோட பயணம் இருந்திருக்கு. நிறைய ரைட்டர்ஸு, நிறைய புத்தகங்கள் வந்து என்னை வந்து ஒரு மனிதனாக உருவாக்கியிருக்கு. இந்த படம் சென்சார் போயிட்டு வந்தோடனே 152 கட்ஸ் சென்சார்ல மட்டும். இது வேணாம், இது வைங்க, இதுக்கு இது பிளர் பண்ணுங்க, இந்த டைலாக் தூக்குங்க, மியூட் பண்ணுங்க, அது 152 கட்டு இந்த படத்துக்கு. ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் மீட் பண்ணி பேசின டைரக்டர்ஸ் யாருமே 152 கட்டை ஃபேஸ் பண்ணிருக்காங்களான்றது தெரியல எனக்கு. அது எப்படி சார் இருந்தது? ஒவ்வொரு டைமும் நம்ம அடிஷ்னல் ஷீட்டோட வரும்ல, இந்த டியூரேஷன் இதுலேருந்து இது வரைக்கும் அது பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய பேக்கேஜ் ஒன்று வந்திருக்கும். இன்னொரு கேள்வியும் வருது சார். இப்போ நான் படத்தில் வயலன்ஸ் காட்டுறேன், அந்த வயலன்ஸ் வந்து பார்த்து குழந்தைங்க பார்க்குறாங்க, பார்த்து அவங்க கெட்டுருவாங்க, இவ்வளோ வயலன்ஸ் தேவையில்லை, இவ்வளோ ரத்தம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிற அதே சென்சார் தான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நுரையீரல் பஞ்சு போன்ற உண்மையானது லங்ஸையும் காட்டுது. அதே குழந்தைங்க பார்க்கவும் செய்கிறாங்க. அங்கே ஏற்படாத பாதிப்பு எனக்கு சினிமாவில் ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்டில் காட்டும்போது ஏற்பட்டுருமா? ஸோ சென்சார் பற்றின உங்களோட புரிதல் அண்ட் இந்த படம் மேற்கொண்டு 152 கட்டை பற்றியும் பேசலாம் சார். இல்லை, நீங்கள் ஒரு பெரிய கொஸ்டினை வந்து ரொம்ப எளிமையாக கேட்குறீங்க. அதாவது என்னென்னா, நம்மளுடைய ஒட்டுமொத்த சிஸ்டமே அப்படி தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, டைட்டிலில் வந்து இதை போடுறோம், ஆனால் படம் முழுக்க அதை காட்டுறோம் அப்படின்னு. நம்ம ஒட்டுமொத்த சொசைட்டியுமே அப்படி தான் இருக்குது. நம்ம வந்து டாஸ்மாகில் போய் சரக்கு வாங்குகிறோம், உயிருக்கு, நாட்டுக்கு, வீட்டுக்கு கேடுன்னு அதில் இருக்குது. ஆனால் அதை வந்து அரசாங்கம் தான் விற்கிது, அதை நம்ம தான் குடிக்கிறோம். ஸோ இப்படி ஒரு சூழல் இருக்கு இல்லையா. அதாவது இந்தியாவுடைய சட்டமும் சிஸ்டமும் ஜனங்களுடைய வாழும் சூழலும் ரொம்ப விசித்திரமான விஷயம். ஸோ ஸோ அதுக்குள்ளே இறங்கி நம்ம பார்த்தோம்னா அதோடைய முரண்கள் வந்து பயங்கரமான நகைப்புக்குரிய முரண். குறிப்பாக நார்த்தில் வந்து அது ரொம்ப ஜாஸ்தி. சவுத்தில் வந்து ஓரளவு சோசியல் ஜஸ்டிஸை வந்து நம்ம தொட்டிருக்கோம். அது வந்து ஒரு நீண்ட ஒரு அரசியல் செயல்பாடுகளால் அது ஒரு பெரிய ஒரு தொடர்ந்து வந்து திராவிட இயக்கம், தமிழ் தேசிய இயக்கம், இடதுசாரி இயக்கம், தோழர்கள், அப்புறம் பொதுவான சமூக ஆர்வலர்கள், இப்படி வந்து ஒரு பெரிய செக்டார்ஸ் சேர்ந்து பார்த்த வேலைகள்னால குட்டி குட்டியாக நிறைய பேர், நிறைய கலைஞர்கள் எல்லாருமே இருப்பாங்க. அது நான் குறிப்பிட்ட ஒரு ஸ்பேஸுக்குள்ளே இல்லை, அப்படி எல்லாரும் சேர்ந்து செய்த ஒரு வேலை ஒன்று இங்கே இருக்குது இந்த மண்ணுக்கு. ஸோ அதனால் சோசியல் ஜஸ்டிஸை நம்ம ஓரளவு, இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, பட் அதை தாண்டி ஓரளவு ரீச் பண்ணியிருக்கோம். நார்த்தில் இன்னுமே அது வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழல். ஆமாம், ரொம்ப சூழல் மோசமாக இருக்குது. அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்கிறதுக்கும் செயல்பாடுகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய முரண்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்தியா பூரா இருக்குது. ஸோ அது வந்து சினிமாலையும் இருக்குது. அது வந்து ரொம்ப அபத்தமான விஷயம். அதை நான் சினிமாவை மட்டும் பார்க்கல, அது ரிஃப்ளெக்ஷனாக பார்க்குறேன். இந்தியாவுடைய சோஷியல் பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸோடைய ரிஃப்ளெக்ஷனாக பார்க்குறேன். ஸோ அதுதான் இங்கே இருக்கக்கூடிய மேஜரான விஷயம். இங்கே என்ன இருக்குன்னா, நீங்கள் அதுவும் இன்றைக்கி இருக்கிற சூழல் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஐடியாலஜியோ எதுவுமே ஸ்ட்ராங்காக தேவையில்லை. பணத்தையும் வேறு இப்போ சில விஷயங்களையும் வச்சுக்கிட்டு நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக வந்து உங்களுக்கான ஒரு இடத்த பொலிட்டிக்கலாக க்ரியேட் பண்ணிட முடியும். ஒரு படையை வைத்துக்கொண்டு, ஒரு வன்ம அரசியலை வைத்துக்கொண்டு, பணத்தை வைத்துக்கொண்டு பண்ணிட முடியுங்கிற ஒரு சூழலை வந்து இங்கே உருவாக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஐடிவிங்க முதல்ல செட் பண்ணணும், ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு, அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாமே ரொம்ப ஒரு தவறான ஒரு எக்ஸ்ட்ரீம் இடத்துக்குள்ளே நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம். இலக்கிய அணி மாதிரி இப்போ அது ஒரு அணி தான் சார், அது ஒரு அணி ஆயிடுச்சு. ஸோ அது அப்படி வந்துட்டு ஜனங்களை போய் நேரடியாக சந்தித்து பெரியாரோ அம்பேத்கரோ மார்க்ஸோ உருவாக்குன ஒரு சோஷியல் விஷயம் இருக்கு இல்லையா, நேரடியாக அவங்கள்ட்ட போய் அவங்களுடைய இடத்த வந்து எப்படி அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ப்ராசஸ் இருக்குது பாருங்கள், ஐடியாலஜி ப்ராசஸ் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் இன்றைக்கி இல்லை. அதோட இடத்துக்குள்ளேயே இல்லாமல் ஜனங்களும் அந்த ஸ்பேஸ்லேருந்து வந்து கரப்ஷன் கோரான ஒரு பொல்யூஷனான ஒரு சோஷியல் இதுக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். ஸோ இதுக்குள்ளே நிறைய நல்ல தோழர்கள் அவங்கெல்லாம் இதுக்குள்ளே வந்து போராடிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் தான் சினிமாவும் சென்சாரும் இயங்கிக்கிட்டு இருக்கு.
ஸோ அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அங்கேயும் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சென்சார் அமைப்பு உருவாகும் போது நான் வந்து சொல்கிறது அப்போலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் எந்த கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வருதோ அதை சார்ந்தவர்கள், அதோடைய அனுதாபிகள் அல்லது அவங்களுக்கு தெரிந்தவர்களை வைத்து உருவாக்கப்படுற ஒரு அமைப்பா சென்சார் அமைப்பு இருக்கு. டாக்ஸ் எக்ஸம்ஷன் வேணும், யூ வேணும்னா என்ன மாதிரி படம் எடுக்கணும் உங்களுக்கு நிறைய தெரியும். ஆமா, அது வந்து முதல்ல தப்பு அப்படிங்கிறது என்னுடைய விஷயம். இது கலைங்கிறது வந்து ஒரு சுதந்திர வெளி. அங்க வந்து எல்லாத்தையும் அத்துமீறாமல் விமர்சிக்கிறதுக்கான எல்லா இதுவும் உங்களுக்கு ரைட்ஸும் ஒரு கலைஞனுக்கு இருக்கு, ஒரு மனிதருக்கு இருக்கு. அத்துமீறதுன்னு நான் சொல்றது என்னன்னா, ஒரு ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையும் கெடுக்கக்கூடிய அவதூறான நேரடியாக அப்படிங்கிறத தாண்டி 360 ஒரு பிரச்சனையை பேசுறதுக்கான எல்லா ரைட்ஸும் ஒரு கலைஞனுக்கு இருக்குது, ஒரு குடிமகனுக்கு இருக்குது. ஸோ அதை வந்து அளவு பண்ணுறது தான் சென்சாருடைய ஒரு அரசின் வேலைன்னு நான் நினைக்கிறேன். அப்போது அறிவு தளத்தில் இயங்கக்கூடியவர்களும் சோஷியல் செக்டாரில் இயங்கக்கூடியவர்களும் அப்படிப்பட்ட நபர்களால் சேர்ந்த ஒரு சென்சார் குழு தான் இருக்கணுமே தவிர, அறிவார்ந்தவர்கள் சேர்ந்த ஒன்றாக இருக்கக்கூடிய தொலைநோக்கு பார்வை உள்ளவர்களால் அமைக்கப்பட்ட ஒன்றா தான் இருக்கணுமே தவிர, அரசியல் அனுதாபிகளால், அரசியல் கட்சி அனுதாபிகள் உருவாக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது. இது பொதுவான கருத்து. அந்த மாதிரி வந்து அப்படியான ஒரு சூழலில் சென்சார் இருக்கும்போது என்ன பெரிய சிக்கல் வருதுன்னா, நீங்கள் ஆபாசத்தையோ வன்முறையையோ எந்த கோர் வேணாலும் போய் சொல்லலாம், ஆனால் அரசியலை பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து இருக்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இருக்குது. அப்படி அரசியல் பேசலாம் அப்படின்னா எதெல்லாம் பேசலாம், எதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கோடு இருக்கு. ஒரு கோட் இருக்கு. ஓகே, இதை பேசலாம், இதை பேசக்கூடாது, இது பேசலாம், இதை பேசக்கூடாதுன்னு இருக்கு. ஸோ தப்பான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க கூடாதுன்றதுல எல்லா டேரக்டரும் உறுதியா இருப்பாங்க. ஆப்வியஸ்லி அதுல இருந்தும் அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஆமா. ஸோ அதனால அப்படி எல்லாமே மனிதர்களால் உருவாக்கப்பட்டது தாங்க. இங்க இருக்கிற எல்லாமே மனிதர்களால் உருவாக்கப்பட்டது தான். மதம், சாதி, அமைப்பு எல்லாமே மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. அதை கேள்வி கேட்பதற்கான கருத்து ரீதியாக நியாயபூர்வமாக விமர்சிக்கக்கூடிய, கேள்வி கேட்கக்கூடிய எல்லா ரைட்ஸும் மனிதர்களுக்கு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்ம அனிமல்ஸுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, விலங்குகள் வந்து இயற்கையான உண்மையான வாழ்க்கைக்குள்ள வாழுது. மனிதன் அவன் கட்டமைக்கப்பட்ட ஃபிக்ஷனல் வேர்ல்டுக்குள்ள வாழ்றான். அந்த ஃபிக்ஷனல் வேர்ல்டை மனிதன் தான் கட்டமைச்சிருக்கான். அவன் புரியுதா உங்களுக்கு? அதை ஒரு அப்போ அது குறித்து கேள்வி கேட்க இந்த பிரபஞ்சத்தில், இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கேள்வி கேட்கக்கூடிய, விமர்சிக்கக்கூடிய தகுதி வந்து உனக்கு இருக்கு, ரைட்ஸ் வந்து உனக்கு இருக்குன்னு தான் மார்க்ஸ் சொல்றாரு. அப்படி சொல்லணும்னு சொல்றாரு. நான் என்ன உட்பட எல்லாரையும் நீ விமர்சின்னு தான் சொல்றாரு. புரியுதா? அவங்க இது சந்தேகப்படுன்னு சொல்றாரு. ஸோ பெரியார் அதை தான் சொல்றாரு. ஸோ அது வந்து நமக்கு அதை நியாயபூர்வமாக, அதுதான் சொல்கிறேன், ஆபாசமாகவோ வன்முறையாகவோ தேவையில்லாமல் ஒருத்தவர்களுடைய வழிபாடை வந்து கிண்டல் செய்வதோ அதெல்லாம் கண்டிப்பாக தப்பு. அது ஆனால் நியாயபூர்வமாக விமர்சிக்கிறதை எந்த சமூகம் அளவு பண்ணுதோ அந்த சமூகம் தான் உயர்ந்த சமூகமாக இருக்கும். ஸோ அங்கேருந்து தான் நல்ல நல்ல கலைகள் உருவாகும். அப்படி தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸில் சென்சார் செயல்படணும் அப்படின்னு தான் நான் கேட்குறேன். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்குமான ட்ராவல், இதில் அவர் சொல்லியிருப்பார், காஷ்மீர் டு கன்னியாகுமரியோட தூரம் என்னன்னு தெரியும், மனசோட தூரம் தெரியல அப்படின்றது. அதுதான் படமே என்னை பொறுத்த வரைக்கும். சோர்சிங் எப்படி சார் இருந்துச்சு? இப்போ நம்ம இப்போ கோடம்பாக்கம்லேருந்து நம்ம கிளம்புறோம் படம் பண்ணுறதுக்கு அப்படின்னா, காஷ்மீர்லேருந்து நான் கன்னியாகுமரி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறேன்னா, அதில் ஆர்டிஸ்ட் சோர்சிங்காக இருக்கட்டும், க்ரூ சோர்சிங்காக இருக்கட்டும், டேட்ஸ் மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், பட்ஜெட்டிங்காக இருக்கட்டும், ப்ரொடக்ஷனில் சமைக்கிறது உட்பட மேனேஜ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் எப்படி சார் ஒருங்கிணைச்சு? இப்போ இந்த படம் பொறுத்த வரைக்கும், ஜிப்சி பொறுத்த வரைக்கும், இந்த படத்தோடைய மேக்கிங் வந்து ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். நம்ம ரைட்டிங் எழுதும்போதே எனக்கு அது தோணுச்சு, இதை எப்படியாவது கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒலிம்பியா மூவிஸ் அம்பேத்குமார் சார், அவர் தான் ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு. எனக்கு பர்சனலாக ஒரு ப்ரொடியூசரு, ஒரு நண்பர். அவர் வந்து ஜிப்சி படத்தை பண்ணதுக்காக, அந்த படம் பண்ணதுக்கான ஒரு நன்றி வந்து எப்போவுமே எனக்கு இருக்கும். ஏன்னா அந்த படத்தை எல்லாராலும் பண்ண முடியாது. இவ்வளவு நீங்கள் சொன்ன மாதிரி பட்ஜெட்டிங்காக, ப்ராசஸாக, அதுக்கான விஷயங்களை எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி சென்சாரையும் சென்சார் ஸ்ட்ரகிளையும் மீட் அவுட் பண்ணுறது இருக்கு இல்லையா? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 152 கட்டு இந்த படத்துக்கு நிறைய விஷயங்களை நம்ம மாற்றணும், நிறைய விஷயங்களை படத்தில் மாற்றணும். அவர் இப்போவும் சொல்லுவார், ப்ரொடியூசர். இப்போது அவருக்கு தான் படம் பண்ணுறேன் நான். இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற படம், இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற படம் வந்து அம்பேத் சாருக்கு தான் பண்ணுறேன். இப்போவுமே அவர் சொல்லுவார், அது முழுமையான படம் ஜிப்சி வந்திருந்ததுன்னா
ரொம்ப நல்லா இருந்திருக்கும் சார் அப்படின்னு அவருக்கு எப்போவுமே அந்த ஆதங்கம் உண்டு. ஆனால் அந்த படம் உருவாகும் போது நான் நிறைய விஷயங்களை பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றணும், அந்த படத்தில் கலர்லேருந்து மாற்றணும், அப்படி நிறைய விஷயங்கள் இருந்தது. பட் என்கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்கல அவர். அது ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப உயர்ந்த ஒரு குணம். அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்கல அவர் படம் முடிகிற வரைக்கும். கடைசியாக சென்சாரில் போய் நிற்கும்போது சென்சார் ஆஃபீஸர் வந்து ஆர்வோ வந்து சொன்னாங்க 152 கட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இது நீங்கள் இந்த இத்தனை கட்டையும் பண்ணீங்கன்னா எப்படி பண்ண போறீங்கன்னு தெரியல எனக்கு. சீனே 64 தானங்க. எனக்கு ஆமாம், இதெல்லாம் சாங்கு எடுத்துட்டாங்க, ஒரு 2 சாங்கை தூக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இதையெல்லாம் கோர்த்து எடுத்துகிட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால் ஐ திங்க் நீங்கள் இது கூட போங்க, கோர்ட்டு கூட போகலாம் கோர்ட்டுக்கோ, அல்லது நீங்கள் ட்ரிபியூனல் டெல்லிக்கு கூட போகலான்னு அவங்களே ஒரு சஜெக்ஷன் சொல்லும்போது, ஃபஸ்ட்டு டைமே என்கிட்ட ப்ரொடியூசர் அப்போ தான் சொன்னார், அவங்கள்ட்ட சொன்னார், இது வரைக்கும் நான் டைரக்டர்கிட்ட வந்து இது சம்மந்தமாக எதுவுமே நான் பேசவே இல்லை, ஒரு வார்த்தை கூட நான் அவர்கிட்ட கேட்கல, இப்போ தான் உங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன் சார், ஏன் சார் அப்படி அதுவுமே ரொம்ப ஜாலியாக சொன்னார் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சும்மா ஜாலியாக அங்கே சொல்லிவிட்டு வெளில வந்து சொன்னார், சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணி கொடுங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே போகணும், இல்லை நெக்ஸ்ட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது இதை கட் பண்ணி கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா, என்னென்னு சொன்னாலும் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கூடவே இருந்தார். ஸோ அது வந்து உண்மையிலேயே பெரிய விஷயம். அவ்வளோ பணம் போட்டுட்டு அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்சாரில் இப்படியான ஒரு பிரச்சனைகள் எல்லாத்தையும் மீட் அவுட் பண்ணி கூட நின்னார் இல்லையா, அது வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். அதில் தான் இது எல்லாமே அடங்குனுச்சு, இந்த பட்ஜெட்டு விஷயங்கள் எல்லாமே. ஸோ அதனால தான் இப்போவும் வந்து நாங்கள் வந்து அதே புரிதலோட கூப்பிட்டு நம்ம படம் பண்ணுவோம் அப்படின்னு அந்த நட்பு தொடர்றதுக்கு காரணம் வந்து அதுதான். இதுல நீங்க நினைச்ச மாதிரி படம் கொடுக்க முடியாததுக்கான காரணம் சென்சார்னு எடுத்துக்கலாமா ஒருவேளை? இல்லை, கண்டிப்பாக சென்சார் முக்கியமான காரணம். குட்டி குட்டியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. பட் அது பொதுவாக நம்ம நினச்ச ப்ரொடக்ஷன்லாம் ரொம்ப நல்லா அவங்க கோஆப்ரேட் பண்ணாங்க. ஜீவா வந்து அவ்வளவு நல்லா கோஆப்ரேட் பண்ணார். அவர் வந்து இந்த படத்துக்காக அவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸோட ஒர்க் பண்ணார். எனக்கு கம்ப்ளீட்டாக அந்த டேட்ஸு கொடுத்து அவ்வளவு ட்ராவல், நீங்கள் படம் பார்த்துன்னு தெரிஞ்சிருக்கும். எல்லா இடமும் மொதல் நாள் வந்து காசியில் ஷூட் பண்ணுவோம், மறுநாள் காலையில் ஃப்ளைட்டில் போய் டெல்லியில் ஷூட் பண்ணுவோம், ஆக்ராவில் ஷூட் பண்ணுவோம், அவ்வளவு டைட்டாக வந்து அந்த படத்தை ஷூட் பண்ணோம். ஸோ அவருடைய கோஆப்ரேஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் சென்சாருடைய பிரச்சனைங்கிறது ரொம்ப பெரிய சிக்கலாக இருந்தது அந்த படத்துக்கு. அது 2 விதத்தில் இருந்தது. ஒன்று வந்து படத்தோடைய ஃபுட்டேஜை நம்மளால் முழுமையாக கொண்டு வர முடியலைங்கிறது ஒன்று. இன்னொன்று சைக்கலாஜிக்கலாக நமக்கு இந்த படத்தை எப்படி கொண்டு வரதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிடும் இல்லையா அவங்களுக்கு, அந்த ஸ்பேஸ். இது 2லேயும் சென்சாரோடைய இது வந்து ரொம்ப பெரிய இது இருந்தது. ஸோ அதனால் அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை, அது இருந்தது. ஆனால் தன்னை பண்ணும்போதே நமக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்தது இல்லையா. ஏன்னா ஜிப்சியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தேன் ஜிப்சிக்கு முன்னாடி. நாங்கள் ஜிப்சிக்காக ஒரு ட்ராவல் பண்ணோம், அந்த ட்ராவலை ஒரு டாக்குமெண்ட்ரியாக நான் எடுத்திருக்கேன். அது நான் ரிலீஸ் பண்ணல, நான் வச்சுருக்கேன். அது வந்து இந்தியா ஃபுல்லாக போய் நிறைய சிங்கர்ஸ் மீட் பண்ணோம். இந்த சோஷியல் ஸ்பேஸில் இயங்கக்கூடிய இண்டிபெண்ட் சிங்கர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சிங்கர்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் இயங்குற அவங்கள மீட் பண்ணுறது, கல்ச்சரான ஒரு ட்ராவல். இங்கேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரு ட்ராவல் பண்ணும். அதில் குஜராத்தில் நடந்த கலவரத்தை காலகட்டத்தில் அங்கே நடந்த விஷயங்கள், அது சம்மந்தப்பட்ட மனிதர்கள், அதில் பர்டிகுலராக அந்த 2 பேர், அந்த 2 ஃபோட்டோக்கள் அந்த 2 பேர், அவங்க 2 பேரையும் சந்திக்க வச்சு, அவங்க 2 பேரையும் இவரோட வீட்டுக்கு அவர் வந்தார், அந்த குதுப்பிந்தன் அன்சாரி வீட்டுக்கு வந்து அவர் வந்தார். ஸோ அவங்க 2 பேருக்குமான சந்திப்பு, இதையெல்லாம் பண்ணோம் நாங்கள். அதை வந்து நான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணேன், எக்ஸ்பீரியன்ஸாகவும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் பண்ணேன். பர்சனலாக அது எனக்கு ஒரு மிகப்பெரிய லேர்னிங். அது கிட்டத்தட்ட நான் 1 இயர் வந்து அதை ட்ராவல் பண்ணோம். அப்போ தான் இந்தியாவோட ஒட்டுமொத்த ஸ்பேஸு, இந்தியாவுடைய கட்டமைப்பு, இங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுடைய எமோஷன்ஸு, இதெல்லாம் எனக்கு அந்த ட்ராவல் ரொம்ப கற்றுக் கொடுத்துச்சு. அந்த டாக்குமெண்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். புரியுது நான் சொல்கிறது உங்களுக்கு? அதோடைய ஒரு சாராம்சத்தோடைய ஒரு பாயிண்ட் வந்து ஜிப்சியில் வந்திருந்தாலே அது இன்னும் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். அது வர முடியாத சூழல் இருந்தது, புரியுதா உங்களுக்கு? அது வர முடியாத சூழல் இருந்ததுனால நம்ம அது வந்து புரியுது சார். ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட், கரெக்டாக நம்ம சொல்கிறோம். அது எது தப்பான விஷயம் சொல்லவும் இல்லை, கரெக்டான விஷயங்கள் தான் நம்ம சொல்கிறோம். ஆனால்
ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு நான் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தேன்னா அதோட ரீச் இன்னும் அதிகமாக இருந்திருக்கும் ஒன்று. இன்னொன்று, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை பெரிய ஸ்டார்ஸ் வச்சு பண்ணும்போது அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா பண்ண மாட்டாங்களான்றது ரெண்டாவது. இன்னொன்று, பிக் ஸ்டார்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான சிச்சுவேஷன் எந்த அளவுக்கு சரி, பாசிபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு பெரிய ஸ்டார்ஸ் அது சொல்கிறதுக்கான ஸ்டேட்மெண்ட்? எனக்கு உண்மையிலே அதை பற்றி தெரியல பிரதர். ஏன்னா நான் வந்து பொதுவாக அப்படி யோசிக்கிறதே இல்லை. நான் அந்த ஸ்பேஸ்லேயே யோசிக்கிறது இல்லை. நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவேன். அந்த ஸ்கிரிப்ட் என்ன ஸ்பேஸில் இருக்கோ அதுக்கு நான் லிபர்ட்டியாக அந்த படத்தை வந்து முதல்ல உருவாக்கணும். அந்த ஸ்பேஸுக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்கள வச்சு நான் படம் பண்ணுவேன். இதுதான் என்னோட ஸ்டைலு. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி ஸ்பேஸுக்கே போனதில்லை. இப்போது நான் ஜிப்சியை போய் ஒருத்தவங்களுக்கு ஐ மீன் 4 இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறேன். அந்த மாதிரினா தான் நீங்கள் சொல்கிற அனுபவம்லாம் எனக்கு உருவாயிருக்கும். நான் அந்த மாதிரி பண்ணுறதே இல்லை. நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவேன். அதுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக அது ஒன்று அமையும். அது அமையும் போது நான் போய் சொல்கிறவங்க அதில் நேசித்து வருவாங்க. அவங்களோட ட்ராவல் பண்ணுறது அப்படி தான். இப்போ ஜோக்கர் பொறுத்த வரைக்கும் சோமு வந்தார். சோமுடைய கான்ட்ரிபியூஷனுங்கிறது ஜோக்கரில் ரொம்ப அபாரமானது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆர்டிஸ்ட்டாக அவர் வந்து ஒரு ஸ்பேஸுக்கு வந்து அதை எடுத்துகிட்டு போயிருப்பார். எனக்கு அதுதானே முக்கியம். நான் ஒரு ரைட்டரு. என்னுடைய ஸ்கிரிப்டை வந்து ஸ்க்ரீனில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது, க்ரியேட்டிவாக எடுத்துகிட்டு போகிறது மட்டும்தான் எனக்கு பர்சனலாக முக்கியம். ஒரு டைரக்டராக நான் அப்படி தான் அதை பார்ப்பேன். ஸோ சோமு வந்து அதை வந்து ஒரு அவரோட பர்ஃபார்மன்ஸில் நெக்ஸ்ட் ஸ்பேஸுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தார். அதே மாதிரி தான் ஜீவா சார். அவர் வந்து இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே ரொம்ப நேர்ச்சி வந்தார். அவர் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே அவர் முடிவு வளர்த்தாரு. அந்த ஸ்பேஸ் எல்லாம் பண்ணார். நான் பர்சனலாக வந்து பொதுவாகவே என்ன நினைப்பேன்னா, ஆர்டிஸ்ட்டு எல்லாத்துலேயுமே இந்த தேவைக்கு அதிகமான வேலை வாங்குறது, ரொம்ப வந்து ஒரு ஸ்பேஸுக்குள்ளே அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன். அந்த கதைக்கு என்ன தேவையோ அதுக்கு நேர்மையாக வேலை பார்த்துட்டாலே போதும். அந்த வேலையை வந்து நானும் பண்ணணும், அவங்களும் பண்ணணும். இது ஒரு டீம் ஒர்க்கு. மியூசிக் டைரக்டர் அப்படி தான், கேமராமேனு ஃபீல் குட்டாக வேலை பார்ப்போம். நம்ம எதுக்கு இந்த க்ரியேஷனுக்கு வந்திருக்கோம்? நம்ம வந்து நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்கு தானே. அப்போ வந்து ரொம்ப ஃபீல் குட்டாக எல்லாம் ஒன்றிணைஞ்சு முதல்ல நம்ம ஹார்ட்டு வந்து ஒன்றிணைஞ்சு நல்லா வேலை பார்த்தா தான் அது வந்து கரெக்டாக வரும். ஸோ அப்படி தான் நான் வந்து பொதுவாக ஆர்டிஸ்ட்டுங்களோடையும் டெக்னீஷியன்ஸோடையும் நான் அப்படி தான் பார்ப்பேன். அதுதான் ஒரு நல்ல புரிதலாக இருக்கும். அப்படி தான் எனக்கும் அமைஞ்சிருக்காங்க. அப்படி ஒரு அழகான ஒரு விஷயம் தான் நடக்கும். அப்படி யாரெல்லாம் படத்துக்குள்ளே வர்றாங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. அப்படி தான் பார்க்குறேன். நீங்கள் சொல்கிற ஸ்பேஸ் வந்து எனக்கு அதை பற்றின அனுபவமே இல்லை. மேபி தேவைப்படும். இன்னொன்று, பெரிய ஆர்டிஸ்ட்னு போகும்போது கண்டிப்பாக அவங்களுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஸ்பேஸ்லேருந்து அவங்களுடைய பிஸ்னஸ்ஸு, அவங்களுடைய செக்டார், ஐ மீன் இந்த பிஸ்னஸ் லெவலில் சொல்கிறேன். பிஸ்னஸ் லெவலில் அடுத்தடுத்துக்கு போகும்போது அவங்கவுங்களுக்குன்னு கோடுகள் இருக்கும், அவங்களுக்குன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ அதுக்கான ஸ்பேஸ் வரும்போது அது இணைந்து வேலை பார்க்கறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. அண்ட் சினிமா எடுக்கிறதே கஷ்டம். இருந்தும் அதில் சொல்லப்படாத விதி என்னன்னா, குழந்தைகளையோ அனிமல்ஸையோ வச்சு எடுக்கிறது இன்னும் கஷ்டம். இதில் ஹார்ஸ் அதுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸே இருக்குது. அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள் சார். ஒரு விலங்கு வச்சு படம் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் கடைசியாக தேவர் ஃபிலிம்ஸில் பார்த்தது. இல்லை, அதான் நம்ம வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அந்த படத்துக்கு தேவைப்பட்டுச்சு. அப்படி குதிரையை வச்சுட்டு இதுவும் ட்ராவலில் போகும்போது பார்த்த ஒரு விஷயம். அது இந்த ஹார்ஸ் டான்ஸ் எல்லாம் மியூசிக்கெலாம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி யோசிக்கும்போது குதிரைக்கு எப்போவுமே ஒரு ட்ராவல் சிம்பிள் தான். குதிரைங்கிறது ஒரு ட்ராவல் சிம்பிள் தான். ஸோ அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சப்போ தான் குதிரை வந்து அந்த இதுக்குள்ளே வருது. ஆனால் ஒரு சினிமாவாக ஒர்க்காக பண்ணும்போது அது ஒரு பெரிய சேலஞ்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ குதிரையை கூட்டுக்கிட்டு இந்தியா ஃபுல்லாக போகணும். கண்டினியூட்டி, ஒரே குதிரை வேணும். வெள்ளை குதிரை அப்படிங்கிறதுனால மாற்றி காட்டினா கூட அதில் பிரச்சனைகள் இருக்குது. அங்கே மறு இருக்குது, என்னை மாதிரி கண்டுபிடிக்க 4 பேர் கண்டுபிடிக்க 4 பேர். ஸோ அதனால் வந்து இந்த குதிரை வந்து காரைக்குடி ஷேக்குன்னு ஒரு பையனோடது. ஸோ அந்த பையனும் ஒரு குட்டியான லாரியை வச்சுக்கிட்டு இங்கேருந்து நாகூர்லேருந்து இது வரைக்கும் வந்தான், காசி வரைக்கும். என்னன்னா அது 35 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வரும் அந்த வண்டி. இப்போ நம்ம போய் ஷூட்டிங்கு போயிட்டோம்னா 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் அவங்க வருவாங்க. குதிரை எனக்கு ஸ்பீடாக ஓடுமே சார். ஆமாம். இப்போ அந்த குதிரையை அங்கே கொண்டு வந்து வைக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வேணும். அது கரெக்டாக பார்த்துக்கணும், சரியாக பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அனிமலை வச்சு ஷூட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் எல்லாம் பொதுவாகவே இருக்கும். அது ஒரு சேலஞ்சு தான் அது. பட் அதை நம்ம நேசித்து பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இவ்வளோ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், சென்சார் லெவலில் பிரச்சனைகள், ஹேண்ட்லிங்கில் பிரச்சனை, பட்ஜெட்டிங், ட்ராவல் என்னதான் இருந்தாலுமே எண்ட் ஆஃப் த டே படம் ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் நீங்கள் சொன்ன மாதிரி கொடுக்குதான்ற கேள்விக்குறி. அதே இந்த படம் டிக் அடிச்சது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஜிப்சிக்காகவும் அதை பற்றி பேசினதுக்கும் ரொம்ப நன்றி சார். ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.